குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடகலக்கணத்துக்கு ராகு திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடகலக்கணத்துக்குலாம் லக்னத்தில் இருந்தாலோ 2ல் இருந்தாலோ அவர் பாவகிரகத்தின் தன்மையோடு இருந்தார்னா அவர் தசையில் கெடுதல்கள் செய்யறதுக்கு தான் வாய்ப்பு வரும். கெடுதல்கள்னால் என்னென்ன கெடுதல்கள்னால், எந்த சூழ்நிலையிலையும் முன்னுக்கு வர முடியாமல் சூழ்நிலை, தாய் தந்தையோட இள வயசில் அந்த திசை வந்ததுன்னா தாய் தந்தைக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும், தாய் தந்தை பிரிவினை உண்டு பண்ணும். இந்த மாதிரிலாம் இளம் வயசில் அந்த திசை வந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணும். அதே வாலிப வயசில் வந்தால் இவங்க அந்த ஜாதகரோட குடும்பத்தையே சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். லக்னத்துலேயோ 2ஆம் இடத்துலையோ இருந்தார்னா, பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா, பாவகிரகம் அப்படின்னா ராகு கேது, ராகோட சனி சேர்றது, செவ்வாய் சேர்றது, சூரியன் சேர்றது, இவங்கெல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா, சேர்ந்து இருந்து அதனுடைய திசையை நடத்தினார் அப்படின்னா, எந்த வயசில் இருந்தால், இள வயசில் இருந்தால் தாய் தகப்பனுடைய குடும்பத்தில் சிக்கல்கள் உண்டு பண்ணும். வாலிப வயசில் இருந்தால் இவங்க குடும்பமே குடும்பம் அமையறது தாமதப்படுத்தும். அதாவது திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்தும். மற்ற வருமானம் பண்ணக்கூடிய இதெல்லாம் அந்த 18 வருஷத்துக்கு வளர்ச்சி பண்ண முடியாமல் சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா லக்னங்கிறது நம்ம 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அதாவது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடமா போயிடுது. அதனால் லக்னத்தில் இருந்தாலும் பாவகிரகத்தின் தொடர்பில் இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். அதே சுபகிரகத்தின் தன்மை இருந்ததுன்னா, சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தால் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கொடுக்காது. சுபகிரகத்தின் தொடர்புனா குரு, வளர்ப்புற சந்திரன், சுக்கிரன், இவங்கெல்லாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா, பார்வையிலையோ அல்லது சேர்ந்தோ இருந்தாங்க அப்படின்னா நன்மை தான் செய்வார். அந்த திசையில் அதிகப்படியான கெடுதல்கள் செய்ய மாட்டார். அதே 1ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு இருந்தால் இந்த மாதிரி குடும்ப சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். அதே 3ஆம் இடத்துல இருந்தார்னா சகோதரன் சகோதரி வழி நம்ம புகழ், கீர்த்தி, வெற்றி இதெல்லாம் தடை பண்ணுவார். பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா இதெல்லாம் தடை பண்ணுவார். 3ஆம் இடங்கிறது சகோதரன் சகோதரிக்கிட்டேயும் நம்மளுக்கு எதிர்ப்பை உண்டு பண்ணுவார். அதேமாதிரி புகழ், கீர்த்தி, வெற்றியெல்லாம் கிடைக்கிறத தடை பண்ணுவார். பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது, சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது அதெல்லாம் வெற்றியாக முடியும். நம்ம எந்த வீட்டுக்கு தொடர்பில் இருந்தாலும் அது வெற்றியாக முடியும். அதே 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா, 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம், அழியாத சொத்துக்கள், அழியாத சொத்துக்கள், மேல் படிப்பு, இதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம். வண்டி, வாகனம், சொகுசு, கார், பங்களா, இதெல்லாம் கொடுக்கறதுல தடை பண்ணுவார். 4ஆம் இடத்துல ராகு இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இதெல்லாம் தடை பண்ணுவார். மற்றபடி சுபகிரகத்தின் தொடர்பு இருக்கும்போது இதெல்லாம் தடை பண்ண மாட்டார். நன்மை தான் செய்வார். அதுக்கு சேர்ந்த அந்த 4ஆம் இடத்துக்கு தாயாரின் உடல் நலம் நல்லா இருக்கும், தாயாரின் சொத்து கிடைக்கும். அதேமாரி அழியாத சொத்துக்கள் நிறைய கிடைக்கும். சுபகிரகத்தின் தொடர்போடு ராகு பகவான் இருக்கும்போது அந்த 18 ஆண்டுகளுக்குள்ள அந்த 4ஆம் இடத்துல இருந்து அதனுடைய தசையை நடத்தினார்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார். அதே 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது என்னென்ன, குழந்தைகள், பூர்வ புண்ணியம், பூர்வீகம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், இதெல்லாம் 5ஆம் இடத்துல ராகு இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா இதெல்லாம் தடை பண்ணுவார். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல தடை, சொத்துல வில்லங்கத்தை உண்டு பண்ணி விடுவார். சொத்தே இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு இல்லாத பண்ணி விடுவார். புத்திரர்களை தாமதப்படுத்துவார். பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது புத்திரர்களை கொடுக்கறதுல தாமதப்படுத்துவார். இந்த மாதிரியெல்லாம் 5ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணுவார். அதுவே சுபகிரகத்தின் தொடர்பில் இருந்தார்னா இது எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம், புத்தி, அது எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக இருக்கும். அதேமாரி 6ஆம் இடத்துல இருந்தார்னா, 6ஆம் இடத்துல இருந்து பாவகிரகத்தோடு இருக்கலாம், பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கலாம். அது 6ஆம் இடங்கிறது எதிரிங்க ஸ்தானம், சத்ருஸ்தானம், நோய் நொடி கொடுக்குற ஸ்தானம். அது பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இன்னும் அதிகப்படியான நம்மளுக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா எதிரிங்களுக்கு தான் கெடுதல்கள் செய்வார். நோய் நொடி குறைச்சி கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் அதிகப்படியாக கொடுக்க மாட்டார். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய அளவில் கெடுதல்கள் இருக்காது. அதே 7ஆம் இடத்துல இருந்தாலும் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த கலஸ்தரத்தை கொடுக்கறதுல தாமதப்படுத்துவார். அந்த வாலிப வயசில் வந்தால், இள வயசில் வந்தால் தாய் தந்தையினுடைய சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். தாய் தந்தைக்கு பிரிவினை உண்டு பண்ணுவார், கஷ்டங்களை கொடுப்பாரு, நோய் நொடி கொடுப்பாரு. இதெல்லாம் 7ஆம் இடத்துல இருந்து தசையை இள வயசில் நடத்தினார்னா பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் தான் இதெல்லாம் கொடுப்பாரு. சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது இதெல்லாம் கொடுக்க மாட்டார், நல்லதே செய்வார். தாய் தந்தையினுடைய வருமானத்தை பெருக்குவார். எல்லாமே நன்மையாகவே முடியும் சுபத்தன்மையோடு இருந்தார்னா.
அதே 8ஆம் இடத்துல இருந்தார்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், மாங்கலி ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் இடத்துல இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆயுள் ஸ்தானம் ஆயுளை கெடுப்பார் இல்லையா? ஆயுள் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால் ஆயுளை கெடுப்பார். அதே மாங்கலியம் திருமணம் ஏழத்தில் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார். பாவகிரகத்தின் தொடர்போடு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது ராகு பகவான். அந்த திசையை நடத்தினா தான் அந்த பலன். திசை வந்து இள வயசில் நடத்திட்டாருன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இள வயசு வந்து தான் அப்பா அம்மா கூட தானே குழந்தைங்க இருக்கும். அப்போ இள வயசில் நடக்கலாம். அதே வாலிப வயசில் நடந்தால் தான் திருமண தடையை உண்டு பண்ணுவார். ஆயுசுக்கு பங்கம் வரும். இந்த மாதிரியெல்லாம் சிக்கல்கள் உண்டு பண்ணுவார் பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா. அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா இதெல்லாம் ஏற்கு மாற நன்மையாகவே நடக்கும். அதே 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். நம்மளுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதருக்கு என்ன தேவையான பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் இதெல்லாம் கிடைக்காது. தந்தையினுடைய ஆதரவும் கிடைக்காது, தந்தையினுடைய சொத்துக்களும் கிடைக்காது. இதெல்லாம் பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் இதெல்லாம் கிடைக்காது. அதே சுபத்தன்மையோடு இருந்தார்னா குரு பார்வையோ, குரு சேர்ந்தோ, சுக்கிரன் பார்வையோ, சுக்கிரன் சேர்ந்தோ, வளர்பிறை சந்திரன் பார்வையோ இருந்தார்னா இந்த தந்தை ஸ்தானம் தந்தைக்கு நல்லாயிருக்கும், தந்தை வருமானம் கிடைக்கும், தந்தையோட சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து 9ஆம் இடத்துல வந்து சுபத்தன்மையோடு இருந்தார்னா இந்த ராகு திசையில் எல்லாமே கிடைக்கும். அதே 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னா 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானங்கிறது. தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார்னா தொழிலை கெடுப்பார். பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் தான் தொழிலை கெடுப்பார். அதே சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா அவங்க செய்யும் தொழிலில் வந்து பல மடங்கு வெற்றி அடைஞ்சு கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்து அதனுடைய தசையை வாலிப வயசில் நடந்தால் இந்த மாதிரி பல மடங்கு வந்து உற்பத்தி பண்ணி கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருவார். அதே பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்து ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு கூட இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ அன்றாடம் போய் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிற மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்குவார். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். அந்த தொழில் ஸ்தானாதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தார்னா ஒன்று கேந்திரத்துலேயோ அல்லது திரிகோணத்துலேயோ இருந்தார்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வருமானத்தை பெருக்குவார். அந்த வீட்டுக்கு அதிபதி, அதாவது ராகு 10ஆம் இடத்துல உட்காந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி உட்காந்துக்கிற இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே 10ஆம் அதிபதியும் 12ல் மறைவு 6, 8, 12ல் மறைஞ்சி இந்த ராகு பகவான் வந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா அவங்க ஏதோ கூலிக்கு சம்பாரித்து இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டு பண்ணுவார். அதே வாலிப வயசில் வந்தால், இள வயசில் வந்தால் அது அப்பா அம்மா பார்த்துக்கும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 10ஆம் இடத்துக்கு சுபத்தன்மையோட ராகு பகவான் அனைவருக்கும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா 11ஆம் இடங்கிறது வந்து லாபஸ்தானம். நம்மளுக்கு மேலே பிறந்தவங்க அக்கா, அண்ணன் இவங்களையெல்லாம் குறிக்கும். அந்த 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து அதனுடைய திசையை நடத்தினார் அப்படின்னா நம்மளுக்கு மேலே பிறந்தவங்க அக்காங்களுக்கெல்லாம் பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தால் நோய் நொடி கொடுக்கும், சிக்கல்கள் குடும்பத்தில் சிக்கல்களை உண்டு பண்ணும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது நமக்கு மேலே பிறந்தவங்க அண்ணன், அக்கா வீட்டு குடும்பத்துக்கு சிக்கல்கள் வரும் அந்த ராகு திசை நடக்கும்போது. அதே மாதிரி லாபத்தை கொடுக்கறத குறைப்பார். பாவகிரகத்தின் தன்மையோடு இருக்கும்போது அந்த ராகு பகவான் 11ல் இருந்தார்னா நமக்கு அந்த என்ன தொழில் செஞ்சாலும் வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணுவார். அதாவது இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சதில் ஒரு 20% நஷ்டத்தை உண்டு பண்ணி குறைப்பார் ராகு பகவான். சுபகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா அதெல்லாம் குறைக்க மாட்டார், நல்லாயிருக்கும். ஒரு குரு பார்வையோ, சுக்கிரன் பார்வையோ, வளர்பிறை சந்திரனோட சேர்ந்தோ இருந்தார்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்க மாட்டார், நஷ்டத்தை உண்டு பண்ண மாட்டார், லாபத்தை தான் உண்டு பண்ணுவார் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது. அதே 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தார்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தார்னா அவர் இதுக்கு முன்னாடி சம்பாரிச்சதில் 50% அவர் விரயம் பண்ணியே தான் தீரணும். ஏன்னா பாவகிரகத்தின் தொடர்பு அப்படிங்கும்போது இவரும் பாவர் அப்படிங்கும்போது இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ அந்த விரயஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் இருக்கும்போது பயங்கர வந்து விரயத்தை உண்டு பண்ணி விடுவார். ஏன்னா கடகலக்கணத்துக்கு அவர் சந்திரனுக்கு அவர் வந்து பகைவராக வராரு. வரும்போது அவர் கடகலக்கணத்துக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவார்.
அதே 12ஆம் இடத்துல இருந்து சுபத்தன்மையோடு இருந்தாருன்னா விரயம் பண்ண மாட்டார். அதாவது ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அப்பயும் 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிற கணக்கு. அந்த சுபகிரகத்தின் தொடர்போடு இருக்கும்போது விரயத்தை பண்ண மாட்டார். நம்ம சம்பாரிச்சது ஓரளவுக்கு நம்மளுக்கே தான் இருக்கும். பெரிய லெவலில் விரயம் பண்ண மாட்டார். இந்த ராகு பகவான் வந்து லக்னத்தில் இருந்தாலோ 2ஆம் இடத்துல இருந்தாலோ இந்த நாகதோஷம்னு சொல்லி சொல்கிறதுங்க. அந்த நாகதோஷம் வந்து ஒன்றும் பண்ணாது. ஏன்னா தசை வந்து அந்த வாலிப வயசில், திருமண வயசில் தசை வந்தால் மட்டும்தான் அந்த நாகதோஷத்தை நீங்கள் தோஷமா இல்லையான்னு திருமணத்து டைமில் பார்க்கணும். மற்றபடி வந்து அந்த தசாநாதன் வந்து கெடுதல்கள் செய்ய மாட்டார். அந்த வாலிப வயசில் வராமல் இருந்து சுபத்தன்மையோடு இருந்தார்னா அவங்களுக்கு வந்து தோஷமே லக்னத்தில் இருந்தாலும் ராகு பகவான் 2ஆம் இடத்துல ராகு இது இருந்தாலும் அவங்களுக்கு தோஷம் கிடையாது. அவங்க வாழ்க்கை, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.